நாம் கிறிஸ்துவுக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த 7 காரியங்கள், அதாவது தேவனால் நாம் என்ன பண்ண வேண்டும்? தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மளுடைய எப்படி போகணும்? ஆழமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அடுத்ததாக, நான்காவது என்ன பண்ண வேண்டும்? தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். ஐந்தாவதாக, நம் மூலமாக அநேகர் என்ன பண்ண வேண்டும்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அடுத்ததாக, ஆறாவதாக என்ன பண்ணுகிறாரு? பொறுமையாக, தாழ்மையாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அதாவது நம்மகிட்ட பொறுமை, தாழ்மை, கனி அதிகமா வந்தா என்ன பண்ணணும்? பொறுமை தான் இருக்கும், தாழ்மை தான் இருக்கும். கடைசியாக என்ன பண்ணணும்? உபத்திரவம் நம்மகிட்ட வரும், அது எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். அப்படின்னா நாம் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவுக்காக ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் என்பது நிச்சயம்.